கார்த்திகை மாத நட்சத்திர பலன்கள் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 1 மாதம் வரை. கன்னி ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் முதலில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். கார்த்திகை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும். சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். உங்கள் வாழ்வில் வளம் உண்டாகும், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடக்கும் இருக்கும் நிலைகள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தலைமையின் ஆதரவு அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் பெறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். கார்த்திகை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகும். சனி, ராகு உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுவார். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரம், தொழிலில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகி செல்வார்கள். மனதில் தைரியம் பிறக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். துணிச்சல் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். ஆரோக்கியம் மேம்படும். வம்பு வழக்குகள் என்று இருந்த நிலைகள் மாறும். எடுத்த வேலைகள் அனைத்தும் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். சிலர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் இருந்து விடுபடுவார்கள். தடைபட்டிருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாகும். புதன் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். நிம்மதி நிலவும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அடுத்து சித்திரை 1, 2ஆம் பாதம். கார்த்திகை உங்களுக்கு நன்மையான மாதமாகும். செவ்வாய் டிசம்பர் 6 வரை முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்குவார். புதிய இடம், வீடு வாங்குவது என்று இருந்த கனவாக இருந்த நிலைகளை இருந்து மாற்றுவார். மருத்துவம், ரியல் எஸ்டேட், உணவகம், கெமிக்கல், பில்டர்ஸ் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். தடைப்பட்ட வேலைகள் முடியும். தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். சனியும் ராகுவும் 3ஆம் இடத்தில் இருக்கும் சூரியனும் மாதம் முழுவதும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இதுவரையில் இல்லாத செல்வாக்கு இப்போது ஏற்படும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கு வரும். சுக்கிரன் நவம்பர் 27ஆம் தேதி வரை 2ஆம் வீட்டிலேயே இருப்பதால் பொருளாதார நிலைகள் உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். வேலைகள் திட்டமிட்டபடி நடந்தேறும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன்.